பொறியியல் படிக்கவில்லை, முழுதாக கல்லூரி படிப்பையும் முடிக்கவில்லை. ஆனால் 19 வயதிலேயே மாணவர் ஒருவர் ஊர் மக்களுக்காக செல்போன் செயலி ஒன்றை உருவாக்கி சாதனை படைத்திருக்கிறார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையைச் சேர்ந்த மோத விக்னேஷ் என்பவர் எவ்வித முறையான பயிற்சியும் இன்றி யூடியூப் வாயிலாகவே கணினி நுட்பங்களை கற்றுக்கொண்டு 2 ஆண்டு கால விடாமுயற்சியால் மனைவை ஆப் என்ற பிரத்யேக செல்போன் செயலியை உருவாக்கியுள்ளார். ஒரு சாதாரண கூலி தொழிலாளியின் மகனான இவர் உணவுப் பொருட்கள் மட்டுமின்றி காய்கறிகள், மளிகை பொருட்களை மக்கள் இருந்த இடத்திலிருந்தே வாங்கும் வகையில் இந்த செயலியை வடிவமைத்துள்ளார். இதில் வெவ்வேறு கடைகளில் பொருட்களை தேர்வு செய்தாலும் ஒரே பில்லில் பணம் செலுத்தும் வசதி மற்றும் கடையில் விற்கப்படும் அதே விலையிலேயே பொருட்களை பெறும் வசதி உள்ளிட்ட அம்சங்களை சேர்த்துள்ளார். எடுத்தோட்டே நான் அடாப்ட் ஆகலை. 8லேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் ஆகிட்டு தான் வந்துட்டேன் கம்ப்யூட்டருக்கு. நான் நிறைய விஷயம் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன் 8லேருந்து, சின்ன வயசுலேருந்து. நிறையா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு தான் இதுக்குள்ளே நான் வந்திருக்கேன். இப்போது நிறைய கம்பெனிஸ்க்குமே ஜாப் ஆஃபர்ஸ் வந்துச்சு. பட் இருந்தால் இந்த ஜாப் ஆஃபரும் அட்டென்ட் பண்ணி போகலை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு. ஆனால் இது பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகிற ஒரு சோஷியல் சர்வீஸாக இப்போது நான் பண்ணிட்டு இருக்கேன். சந்தையில் பல லட்சம் ரூபாய் செலவு செய்து உருவாக்கப்படும் செயலியை தனது திறமையால் வெறும் 16,000 ரூபாய் செலவில் வடிவமைத்துள்ள இந்த இளைஞரின் முயற்சி பெரிதும் பாராட்டுக்குரியது. புதிய தலைமுறைக்காக மணப்பாறை செய்தியாளர் எஸ். காதர் மொய்தீன்.